Hi all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற சாம்பார் தான். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 1/4 டம்ளர் பாசி பருப்பை ஆட் பண்ணலாம். அதை நான் இன்னைக்கு ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். பாருங்க. இது ரெண்டையுமே நான் இப்போ ஊற வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷம். நீங்கள் ஊற வைக்காமல் டைரெக்டாக கூட செய்யலாம். டைரெக்டாக செய்யணும், ஜஸ்ட்டு களைஞ்சிட்டு டம்ளர் தண்ணி 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணிடுறேன். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது கூட 4 ஜீரகத்தையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு தக்காளி, இதுவும் இது கூட போட்டுடுறேன். இப்போது இது எல்லாமே ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். கொஞ்சமாக இதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்போட ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடிட்டு இது மேலே உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், ஹாஃபாக அதையும் இது கூட ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி விசிலும் போட்டாச்சு. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி மல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு பிளேட்டில் 4 ஜீரகம், 4 வெந்தயம், 5 மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம பொடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வதக்கி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அதாவது திரும்ப சொல்கிறேன், காஞ்ச மிளகாய், 2 வெந்தயம், மல்லி, கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்போ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6, ஒரு மிளகாய், கேரட் 1 எடுத்து கட் பண்ணியிருக்கேன், பீன்ஸு 100 கிராம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு. நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் அதில் வேக வச்சுக்கிட்டோம். இது கூட உங்கள் கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், பூசணிக்காய், என்னென்ன இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காவை அலம்பி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இதை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன். இது கூட நம்ம உப்பும் ஆட் பண்ணிடலாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போது இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது கூட நம்ம இப்போது கேரட், பீன்ஸ் 2யும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி அடுத்தது பக்கத்துலேயே ஒரு கடாயில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது கூட நான் இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இது நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லா காய்கறியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது காய்கறியெல்லாம் நல்லா கொதி வரட்டும். பக்கத்தில் அதே கடாயில் பேலன்ஸ் நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஜஸ்ட் இதில் போட்டு ஒரு பரட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இது போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பரட்டிட்டு ரெடியாக இருக்கட்டும். இப்போது இது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சமாக அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது தோல். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு
புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வெந்த உடனே இந்த புளி அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணிடுறேன். அது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். புளி கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள், கத்திரிக்காய், அதையும் அதோட ஆட் பண்ணிடுறேன். ஏன் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணல அப்படின்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால தான் நம்ம முன்னாடி ஆட் பண்ணல, லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம பருப்பு வச்சுருந்தோம்ல, வேக வச்சு பருப்பு, சின்ன வெங்காயம், அதில் ஒரு தக்காளி, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் இதோட நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா கொதி வருது. இப்போது உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதை 2 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிடுறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கடைசியில் பாக்கி இருக்கிற ரிமைனிங் பொடியை ஆட் பண்ணிடலாம். இப்போது கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ தான் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பாக்கி இருக்கிற பொடியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ தான் அந்த பொடி போட்டிருக்கேன். நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் உருகிட்டுருக்கு. நல்லா சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொடிட்டும். இப்போது ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து இந்த சாம்பாரில் கொட்டிடலாம். கடைசியில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பர்பான ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.